வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி பொது தமிழில் திருக்குறள் பகுதியிலிருந்து இதுவரை தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள், அதற்கான விடைகள், இனி தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய முக்கிய வினாக்கள், அதற்கான விடைகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல். ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு. எந்த ஆன்சரா இருக்கும்னு நீங்க செலக்ட் பண்ணுங்க. அடுத்து நாங்க ஆன்சர் சொல்றோம். உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல். ஆன்சர் திருக்குறள். திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? அடுத்த கேள்வி, திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? இது ரொம்ப ஈஸியான ஆன்சர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். விடை 133 அதிகாரங்கள். 133 அதிகாரங்கள். அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் என 1330 திருக்குறள் இருக்கு. அடுத்து மூன்றாவது கேள்வி, திருக்குறளில் அதிக அதிகாரங்களை கொண்ட இயல் எது? திருக்குறளில் அதிக அதிகாரங்களை கொண்ட இயல் எது? திருக்குறள்ல அதிக அதிகாரங்கள் கொண்ட இயல் 4 ஆப்ஷன் இருக்கு. ஆன்சர் அமைச்சியல். அமைச்சியல் அப்படிங்கிற பகுதியில தான் அதிக அதிகாரங்கள் இருக்கு. அடுத்து நாலாவது கேள்வி, தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் நூல் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப தமிழ்ல உலக அளவு அப்படின்னாலே அந்த நூல் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் ஆன்சர் திருக்குறள். ஐந்தாவது கேள்வி, திருக்குறள் மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? திருக்குறள் மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆன்சர் 9 இயல்கள். நமக்கு அதிகாரங்கள், குறள் எண்ணிக்கை தெரியும், இயல்களும் தெரிஞ்சுக்கணும். திருக்குறளை 9 இயல்களா பிரிச்சிருக்காங்க. அடுத்து ஆறாவது கேள்வி, 11 கீழ்கணக்கு நூல்களில் மிகவும் பெரிய நூல் எது? 11 கீழ்கணக்கு நூல்களில் மிகவும் பெரிய நூல் எது? ஆன்சர் திருக்குறள். அடுத்து ஏழாவது கேள்வி, மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை என்று எந்த நூலை குறிப்பிடுறாங்க? ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஆன்சர் திருக்குறள். அடுத்த கேள்வி, திருக்குறள் முதலில் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது? திருக்குறள் புத்தகமா அச்சிடப்பட்ட ஆண்டு? விடை 1812 ஆண்டு. 1812 ஆண்டு தான் முதல்ல திருக்குறளை புத்தகமா அச்சிடுறாங்க. அடுத்து 9வது கேள்வி, திருக்குறளை முதலில் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 எங்கு பதிப்பித்து வெளியிட்டார்? இந்த ஒரு கேள்வியிலேயே நம்மளுக்கு 3 கேள்விகள் இருக்கு. திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். பதிப்பித்த ஆண்டு 1812. இப்ப இந்த கேள்விக்கான பதில் பார்ப்போம். எங்கு வெளியிட்டார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் தஞ்சாவூர். திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட இடம் தஞ்சாவூர். அடுத்து, திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் எவை? திருக்குறள்ல 2 மலர்களை பத்தி மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 2 மலர்கள் எதுன்னு கேக்குறாங்க. ஆன்சர் அனிச்சம், குவளை. அடுத்த கேள்வி, திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு பழம் எது? திருக்குறள்கள்ல ஒரே ஒரு பழத்துடைய பெயர் மட்டும் வருது, அது எதுன்னு கேக்குறாங்க. விடைகளை பாருங்க. சரியான விடை நெருஞ்சி பழம். திருக்குறள்ல இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். அடுத்து, திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது? திருக்குறள்ல இடம்பெறக்கூடிய ஒரே ஒரு விதையோட பெயர் கேக்குறாங்க. விடை குன்றிமணி விதை. அடுத்த கேள்வி, திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் எவை?
திருக்குறள் நூல்ல 2 மரங்களுடைய பெயர் மற்றும் குறிப்பிடப்படுது. அந்த 2 மரங்கள் எதுன்னு கேக்குறாங்க. விடை பனை, மூங்கில். பனை மரம், மூங்கில். அடுத்து திருக்குறளின் அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளின் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள். விடை 38 அதிகாரங்கள். அடுத்து திருக்குறளின் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள 3 இயல்களில் அல்லாதது எது என கண்டறிக. இந்த கேள்வி 2 முறை வந்திருக்கு தேர்வுல. திருக்குறளின் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள 3 இயல்களில் அல்லாதது எது என கண்டறிக. விடை களவியல். களவியல் பொருட்பால்ல வராது. அடுத்து திருக்குறளின் காமத்துப்பாலில் மொத்தம் எத்தனை இயல்கள் உள்ளன? திருக்குறளின் காமத்துப்பாலில் மொத்தம் எத்தனை இயல்கள் உள்ளன? விடை 2. 2 இயல்களா பிரிச்சிருக்காங்க. அடுத்து திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் எது? திருக்குறள்ல ஒரே தலைப்புல 2 அதிகாரம், அதாவது 20 குறள்கள் வருது. அது எதுன்னு கேக்குறாங்க. விடை குறிப்பறிதல். திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். அடுத்து திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை அப்பா தீட்சிதர். அப்பா தீட்சிதர். அடுத்து விக்டோரியா மகாராணியால் காலையில் கண் விழித்ததும் படிக்கும் நூல் எது? விக்டோரியா மகாராணியரால் காலையில் கண் விழித்ததும் படிக்கும் நூல் எது? விடை திருக்குறள். அடுத்த கேள்வி, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். விடை ஜியு போப். அடுத்த கேள்வி, திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். விடை வீரமாமுனிவர். அடுத்த கேள்வி, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர். விடை மணக்குடவர். உரை எழுதியவர் மணக்குடவர். அடுத்து திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் யாருடைய உரையை சிறந்தது என்பார்கள்? திருக்குறளின் உரைகள்ல சிறந்த உரை எதுன்னு கேக்குறாங்க. விடை பரிமேலழகர் உரை. அடுத்த கேள்வி, திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? இது தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? விடை 7 முறை. 7 இடங்கள்ல அந்த சொல் இடம்பெறுது. அடுத்த கேள்வி, திருக்குறள் எந்த நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளது? அணு துளைக்காத, அணு ஆயுதங்களால அழிக்க முடியாத இடம். அந்த அளவுக்கு திருக்குறளை பாதுகாப்பா வைத்திருக்கிற இடம் எதுன்னு கேக்குறாங்க. விடை ரஷ்யா. விடை ரஷ்யா. அடுத்த கேள்வி, திருக்குறளில் 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் எடுத்தாளப்படுகிறது? திருக்குறளில் 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது? விடை 8. 7 என்ற சொல் 8 முறை இடம்பெறுது. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 27, திருக்குறள் எந்த நாட்டின் காட்சி சாலையில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது? விவிலியம் அப்படின்னா பைபிள். திருக்குறளில் எந்த நாட்டு காட்சி சாலையில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது? விடை இங்கிலாந்து. இங்கிலாந்து நாட்டின் காட்சி சாலை. அடுத்த கேள்வி, திருக்குறளின் பெருமையை போற்றும் பாடல்களின் தொகுப்பு. திருக்குறளின் பெருமையை போற்றும் பாடல்களின் தொகுப்பு. கரெக்ட் ஆன்சர் திருவள்ளுவ மாலை. அடுத்து
திருக்குறளின் பெருமையை பாடும் திருவள்ளுவ மாலை தொகுப்பில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? திருக்குறளின் பெருமையை பாடும் திருவள்ளுவ மாலையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? விடை 55 பாடல்கள். அடுத்த கேள்வி, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர், இல்ல மேற்கண்ட பாடலை பாடியவர் அப்படின்னு கேட்பாங்க. விடைகளை பாருங்க. சரியான விடை பாரதியார். அடுத்து, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர். விடை பாரதிதாசன். இப்போ உலகமே அப்படின்னா பாரதியார் ஞாபகம் வச்சுக்கோங்க. வையமே அப்படின்னு சொல்லும் போது பாரதிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா எழுதிடலாம். அடுத்த கேள்வி, பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை, அதாவது இல்லாத கருத்துக்களே இல்லை அப்படின்னு கூறியவர். விடை பாரதிதாசன். அடுத்து, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் திறந்த குறள் என திருக்குறளை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இது ஈஸியான கேள்விதான். விடை ஔவையார். அடுத்து, திருவள்ளுவர் காலம், அதாவது திருவள்ளுவர் வாழ்ந்த காலமா ஒரு ஆண்டை குறிப்பிடுறாங்க. இதுவும் கேலண்டர் ஓரளவு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியா தெரியும். கிமு 31. கிமு 31ஆம் ஆண்டு தான் திருவள்ளுவர் வாழ்ந்த காலமா குறிப்பிடுறாங்க. அடுத்த கேள்வி, தமிழகத்தில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் நாள். தமிழகத்தில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் நாள். விடை தை 2. தை மாதம் 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் நாளா கொண்டாடுறோம். பொங்கலுக்கு அடுத்த நாள். அடுத்து, திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதியவர்களின் எண்ணிக்கை. திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதியவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? விடை 10 பேர். அதாவது முற்காலத்திலேயே திருக்குறளை உரை எழுதினவங்க 10 பேர். உரை அப்படின்னா விளக்கம் எழுதுறது. அடுத்து, திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். இது நம்ம முன்னாடியே கேள்விகள்ல பார்த்துட்டோம். தஞ்சை ஞானப்பிரகாசர். பதிப்பித்து வெளியிட இடம் தஞ்சை, வெளியிட்டவர் ஞானப்பிரகாசர். 2 கேள்விகளுக்கான விடை இதிலே இருக்கு. அடுத்து, எண்ணி துணிக கருமம். கருமம் என்பதன் பொருள். இது தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. எண்ணி துணிக கருமம் என்பதில் அந்த கருமம் அப்படிங்கிற சொல்லின் பொருள் கேக்குறாங்க. விடை செயல். ஒரு செயலை செய்யறது தான் அங்க கருமம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்த கேள்வி, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின். இந்த திருக்குறள் உணர்த்தும் கருத்து. இந்த திருக்குறளோட சுருக்கமான கருத்து என்ன அப்படின்ட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. விடை நேர்மை. இந்த திருக்குறள் குறிப்பிடும் கருத்து நேர்மை. அடுத்து, அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸியான விடைதான் திருக்குறள். ஏன்னா குறளுக்கு முன்னாடி திரு அப்படிங்கிற அடைமொழி கொடுத்திருக்கிறாங்க. மற்ற நூல்களுக்கு அது கிடையாது. இப்போ அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள். அடுத்து, வாழ்விற்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார்? வாழ்விற்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் என்று பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். ஆல்பர்ட் ஸ்வைட்சர். அடுத்த கேள்வி, நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என பாடியவர். நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என பாராட்டியவர். விடை கவியோகி சுத்தானந்த பாரதியார் அவர்கள். விடை கவியோகி சுத்தானந்த பாரதியார் அவர்கள். அடுத்த கேள்வி, திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண். கொடுக்கப்பட்டுள்ள
விடைகள்ல எதுன்னு கேக்குறாங்க. 9. 9 அப்படிங்கிற எண் திருக்குறள்ல குறிக்கப்படல எந்த இடத்துலயும். சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டினா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள். திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் விடை 42,194. திருக்குறள் 1330 குறள்கள்ல உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை. இது எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. விடை 42,194. அடுத்து கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை எந்த ஆண்டு முதல் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது? கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு. விடை ஜனவரி 2000. 2000 ஆண்டு ஜனவரி மாதம் முதல். அடுத்த கேள்வி திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள். திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள். விடை தமிழ் மற்றும் கடவுள். தமிழ் அப்படிங்கிற சொல்லும் கடவுள் அப்படிங்கிற சொல்லும் திருக்குறள்ல ஒரு இடத்துல கூட குறிப்பிடப்படல. அடுத்து திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, எல்லாமே 100க்கு மேலதான். விடை 107. திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள உலக மொழிகள் 107 மொழிகள்ல நம்ம திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து திண்ணியர் என்பதன் பொருள். திண்ணியர் என்பதன் பொருள். விடை மன உறுதி உடையவர். திண்ணியர் என்பது மன உறுதி உடையவர். அடுத்து மாதானுபங்கி என அழைக்கப்படுபவர். மாதானுபங்கி என அழைக்கப்படுபவர் யார்? விடை திருவள்ளுவர். கடைசி 50வது கேள்வி தீரா இடும்பை தருவது எது? தீரா இடும்பை தருவது. விடை ஆராயாமை ஐயப்படுதல். இப்ப ஆராயாம செயல்படுறதும் ஐயப்படுறதும் தீரா இடும்பை தருவது. அடுத்து அறிந்து கொள்வோம். இது உங்களுக்கான பகுதி. திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து. ஒரு குறிப்பிட்ட எழுத்து அதிக முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது எந்த எழுத்துன்னு கேக்குறாங்க. விடை நீ. 2 சுழி நீ 1705 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸோ அதனாலதான் தனியா கொடுத்துருக்கோம். அடுத்து 2வது கேள்வி திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிர் எழுத்து எது? திருக்குறள்ல 12 உயிர் எழுத்துக்கள்ல ஒரு உயிர் எழுத்து பயன்படுத்தவே படல, அது எதுன்னு கேக்குறாங்க. விடை அவ். இந்த அவுங்கிற உயிர் எழுத்து திருக்குறள்ல எங்கேயுமே பயன்படுத்தப்படவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல கொடுத்த 50 கேள்விகளும் தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி.